சவுதி அரேபியாவில் இருக்கிற அரம்கோ என்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு கம்பெனிக்கு சொந்தமான 2 முக்கியமான பகுதிகளில் பல ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி நேரடியா அந்த பகுதியை தாக்கி இருக்கிறதா ஹவுதிகள் இப்ப அறிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஜிசான் என்கிற பகுதியில் இருக்கிற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து புகைவார காட்சியை இப்ப நீங்க பார்க்கலாம். அந்த வீடியோவை தான் நான் இப்ப பேக்ரவுண்ட்ல பிளே பண்ணியிருக்கேன். இது ஹவுதிகள் சவுதி அரேபியாவில் தாக்குதல் நடத்திருக்கிறதா அறிவிச்சதுக்கு பிறகு சவுதி அரேபியா என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட இந்த வான் பாதுகாப்பு கருவிகள் எல்லாமே வந்துட்டு இந்த செயல்பாட்டில் இருக்கிறதா சொல்லிட்டு நாங்க அந்த ஏவுகணைகளை தடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. இந்த 2 விதமான அறிவிப்பும் வந்ததுக்கு பிறகுதான் இப்ப இந்த சவுதி அரேபியாவில் இருக்கிற இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து இந்த புகைவார அந்த காட்சியை படம் பிடிச்சு சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள். வெள்ளிக்கிழமை இரவு சவுதி அரேபியா ஹவுதிகள் இருக்கிற பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலுக்கு உரிய நேரத்தில் நாங்க பதிலடி கொடுப்போம் சொல்லி இந்த ஹவுதிகள் அறிவிச்சதுக்கு பிறகுதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சவுதி அரேபியாவோட 2022 இருந்து நடைமுறைகளுக்கு இருந்த போர் நிறுத்தம் இப்ப முடிவுக்கு வந்துட்டுங்கிற ஒரு அதிரடியான கருத்தையும் சொல்லியிருக்காங்க ஹவுதிகள். இதால இப்ப இந்த மத்திய கிழக்குல புதிய ஒரு போர் திறக்க போறதா ஒரு பல அச்சம் வந்திருக்கு. இது போன்ற முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறதால கட்டாயமா இந்த வீடியோவை ஏழையவர்களும் பார்க்குற மாதிரி ஷேர் செஞ்சிருங்க. அதோட ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற என்னுடைய இந்த ஆஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட லிங்க்கும் அந்த குரூப்ல இன்ஸ்டன்டாவே உங்ககிட்ட வந்து கிடைச்சிடும். சவுதி அரேபியாவோட அரம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த ஜிசான் என்கிற பகுதியில் இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலையும் யன்பு என்கிற பகுதியில் இருக்கிற இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலையும் தான் ஹவுதிகள் இந்த தாக்குதலை நடத்தினதை அறிவிச்சிருக்கிறதோட உறுதியோடையும் மன வலிமையோடையும் சவுதி அரேபியாவை எதிர்கொள்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் என்று சொல்லியிருக்காங்க ஹவுதிகள். அந்த தாக்குதல் சம்பந்தமான மேலதிக விவரங்கள் எதுவுமே இதுவரைக்கும் கிடைக்கல இந்த வீடியோவை தவிர. அடுத்ததா இவங்க இந்த தாக்குதலை எதுக்காக நடத்திருக்காங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை இரவு இருக்குதானே, இந்த வெள்ளிக்கிழமை இரவுல சவுதி அரேபியா என்ன செஞ்சிருக்காங்கன்னா யமன் ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த ஹொதைதாங்கிற பகுதியில சவுதி அரேபியா அவங்களோட வான்வழி தாக்குதலை நடத்திருக்காங்க. இது மூலமா ஹொதைதாவில் இருக்கிற இந்த தொலைத்தொடர்பு நிலையங்களையும் கமரான் என்கிற தீவையும் தான் தாக்கி இருக்காங்க. இதுல ஒரு பெண் காயமடைஞ்சதாகவும் சொல்லப்படுது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் இல்லை. அதோட அந்த ஹொதைதாவில் இருக்கிற துறைமுக பகுதியில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டுச்சு சொல்லி நேர்ல பார்த்த பொதுமக்கள் சொல்லியிருந்தாலும் சவுதி தலைமையிலான கூட்டணி என்ன சொல்றாங்கன்னா நாங்க அந்த தாக்குதலை அந்த துறைமுகத்துல நடத்தலன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த துறைமுகம் எந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான பிளேஸ்டா இந்த ஹாபர் மூலமா தான் வடக்கு யமன்ல இருக்கிற மக்களுக்கு உணவு மருந்து அதோட சேர்த்து இந்த மனிதாபிமான உதவிகளும் போய்கிட்டு இருக்கு. இந்த ஹாபர்ல தாக்குதல் நடத்தினா இது அந்த பகுதியிலே இருக்கிற அதாவது இந்த வடக்கு யமன்ல இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை நேரடியாவே பாதிச்ச மாதிரி பேசிடும். இப்ப இந்த தாக்குதலை சவுதி அரேபியா எதுக்காக நடத்திருக்காங்கன்னா அந்த செங்கடல் பகுதியில் சவுதி அரேபியாவோட கப்பல்களை தாக்கினதுக்கு தான் இந்த பதிலடி சொல்லிட்டு ஹவுதிகள் அவங்களோட தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தா சவுதி அரேபியா என்ன செய்யும், தயக்கம் இல்லாம பதிலடி அவங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல இருக்கிற விஷயம் என்னன்னா இந்த யமன்ல இருக்கிற சனாயா போர்ட்ல சவுதி அரேபியா நடத்தின தாக்குதலுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஹவுதிகள் என்ன செய்யறாங்கன்னா அந்த செங்கடலால போன சவுதி அரேபியாவோட எண்ணெய் கப்பல்களுக்கு இந்த ட்ரோனையும் ஏவுகணைகளையும் யூஸ் பண்ணி தாக்குதல் நடத்தினாங்க. இது சம்பந்தமா நாம தெளிவா ஒரு வீடியோல பார்த்திருந்தோம். இப்ப அந்த செயின்ல தான் இந்த தாக்குதல்களும் நடந்துகிட்டு இருக்கு. சவுதி அரேபியா வெள்ளிக்கிழமை யமன்ல தாக்குதல் நடத்தினதுக்கு பிறகு 2022 இருந்து நீடிச்சுக்கிட்டு வந்து அதிகாரப்பூர்வமற்ற போர் நிறுத்தம் இதோட முடிவுக்கு வருதுன்னு சொல்லி ஹவுதிகள் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த ஒரு அறிவிப்பால மத்திய கிழக்குல புதிய ஒரு போர் பதட்டமும் உருவாயிருக்கு. இந்த மோதல் இன்னமும் தீவிரமடைஞ்சா இந்த உலகத்திட மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகள்ல உண்டான இந்த செங்கடலுக்கு தானே அது கடுமையா பாதிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஆனா வந்து என்ன பிரச்சனை, இப்போதைக்கு ஹவுதிகள் இந்த பாபால் மந்தப் நிர்ணயம் முழுமையா நாங்க மூடல, இந்த சவுதியோட தொடர்பு போட்ட கப்பல்களுக்கு மட்டும்தான் இந்த முற்றுகையை போட்டிருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. இது அவங்களுக்கு சவுதிகளுக்கு முடியலான பிரச்சனை மாதிரி. சரி, இப்ப இந்த ஹவுதிகள் சவுதியில பதில் தாக்குதல் நடத்திட்டாங்க தானே, இதுக்குரிய பதில் தாக்குதல் திரும்ப சவுதி அரேபியா யமன்ல நடத்துமாங்கிறத அடுத்த அப்டேட்ல இருந்து நம்ம பார்க்கணும். அடுத்த செய்தி என்னன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதால ட்ரம்ப் அறிவிச்ச அந்த மேசிவ் அட்டாக் அதாவது இந்த பெரிய ஒரு தாக்குதல் ஈரான்ல நடத்த இருக்குன்னு சொல்லி சொன்னார் தானே, அதுக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் நாங்க பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லியும் ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு ட்ரம்ப். எனக்கு இந்த செய்தியை பார்க்கக்குள்ள வடிவேலையோட காமெடி ஒன்று ஞாபகத்துக்கு வருது.
இந்த போக்கிரி படத்துல வடிவேல் இந்த தமிழக முதலமைச்சர் விஜயோட ஃப்ரெண்டுக்கு கிளறி எழுதி கொடுத்த லெட்டர்ல வடையை அப்படியே வச்சு போன் பேசிக்கிட்டு இந்த ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு அவட நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுன்னு சொல்லி ஒரு லெட்டர் அப்படியே நசிச்சு நாசம் பண்ணுவார் தானே. அந்த கடுப்புல அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா வடிவேலு கொண்டு போட்டு நொறுக்குவாங்க. அவ்வளவு வடியை வாங்கிட்டு வடிவேல் எழுமின்னு என்ன சொல்லுவாருன்னா, முடிஞ்சிருச்சுல, இனிமே முன்னாடி ஒருத்தம் கூட நிக்க கூடாது, அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பி கேர்ஃபுல் சொல்லி சொல்லுவார். அதுக்கு அவங்க என்ன செய்வாங்கடா, என்ன அப்படின்னு கேட்பாங்க, என்ன சொன்னு சொல்லி சொல்லுவார் தானே. அதே போலதான் இருக்கு இப்ப இந்த ட்ரம்போட மிரட்டல். ஏனடா வழமையா அமெரிக்கா ஈரான்ல நடத்திக்கிட்டு வந்த அந்த தாக்குதல் இன்றைக்கு நடக்கல. ஒருவேளை ஈரான் கொடுத்த அந்த பதிலடி பலமா இருந்திருக்குமோ தெரியா. சனிக்கிழமையும் அது மாதிரி சனியை தூக்கி பனியல்ல போடாம இன்றைக்காச்சும் சும்மா இருப்போம் சொல்லி ட்ரம்ப் நினைச்சாரா தெரியா. ஏனண்டா கடந்த காலங்களில் சமீப காலமா கடந்த 2 நாட்களா தாக்குதல் எங்க நடந்துச்சுண்டா, ஈரான் எங்க தாக்குதல் நடத்தினாங்கன்னா அந்த குவைத்துல பஹ்ரைன்ல இருக்கிற அந்த மிலிட்டரி கேம்ப்ல இருக்கிற ராணுவ வீரர்கள் தங்குற வசதியா இருக்குதானே அவங்களோட தங்குற இடம், அந்த இடத்துலதான் அதிக அளவான தாக்குதல் நடத்தினாங்க. ஒருவேளை அது மூலமா ஏதாவது என்னமோ நடந்துச்சோ தெரியா, அப்டேட்டுகள் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் அமெரிக்காவோட வல்லமை. அடுத்ததா ட்ரம்போட இந்த மிரட்டல் சம்பந்தமா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க எந்த மிரட்டலுக்கும் பயப்பட போறதில்ல, பின்வாங்க போறதும் இல்ல, அடிச்சா திரும்பி அடிப்போம், அதுக்கு எங்களுக்கு 100% உரிமை இருக்கு, சும்மாவல அடிக்க மாட்டோம், நீங்க அடிச்சா நாங்க திருப்பி அடிப்போம். இதான் வந்துகிட்டு ஈரான் சொல்லுகிற விஷயம். அதாவது the eye for an eye இதுதான் அவங்களோட சிஸ்டம். இப்ப அதிர்ஷ்டவசமா எந்தவித தாக்குதலும் இன்றைய நாள்ல பதிவாகல. ஃபியூச்சர்ல இது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அது எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய அந்த ஹசன் கேலரிங்கிற யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்குல நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிரில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு ஏழையவர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் என்னுடைய ஆபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ற வீடியோட லிங்க் ஒவ்வொரு நாளுமே அதுல இன்ஸ்டன்டா போட்டுடுவேனுங்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.